ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி வந்து குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். பிகாஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பொதுவாகவே நிறைய பேருக்கு பிடிச்ச ரெசிபி இது. பிடிச்ச மெனு இது ஆக்சுவலாக தக்காளி சாதம். ஆனால் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டக்குன்னு செய்து ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ரெடி ஆகிற மாதிரி ஆன ரெசிபி இது. அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அரிசிக்கு நான் அளவு சொல்கிறேன். அந்த தக்காளியோட ஒரு சின்ன தொண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு இதை சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வைங்க, இல்லை ஏதாவது பாத்திரம் அலுமினிய பாத்திரம் இருந்தால் அலுமினிய பாத்திரம் வைங்க, இல்லை நான்ஸ்டிக் பேன் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அது வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அது ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா தக்காளி, இஞ்சி, பூண்டு, இது அந்த அரைச்ச விழுதை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சுருளாக வதக்குங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாம், சிம்மில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த ரெசிபி. அது தாளிக்கிற வரைக்கும் தான் டைம் நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ தக்காளியை போட்டுட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு ஒரு அழகு அரிசிக்கு 2 அழகு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி குதித்ததும் உப்பு போட்டுட்டு அரிசியை கழுவி தண்ணியில் போட்டுடுங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கர் மூடி இப்போ உங்கள் வீட்டில் அரிசி வந்து 3 விசிலில் வேகுதுன்னா 3 விசில் கரெக்டாக விட்டுருங்க. விட்டுட்டு அது வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ரொம்ப சின்ன பசங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து நெய் வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட கொடுக்கலாம். ரொம்ப ஒரு சில குழந்தைங்க வந்து நெய் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு உடம்புக்குமே அது நல்லது. ஸோ யார் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து நெய் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறினீங்கன்னா அந்த வாசனையே வந்து அப்பவே சூடாக போட்டு சாப்பிட சொல்லும். ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து ஒரு அவிச்ச முட்டை வச்சு கொடுக்கலாம், இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுக்கலாம், இல்லை வாழைக்காய் பொரிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பொரிச்சு கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க பசங்க. செய்து கொடுத்துட்டு உங்கள் பசங்க என்ன ஃபீட்பேக் சொன்னாங்க அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.